பக்கம் 1. அனைத்து தேவையற்ற வார்த்தைகளையும் நீக்கிவிட்டு. தகவல் பரிமாற்ற கழகம். நாடகத்தை மட்டும் இங்கே வழங்குகிறேன். நாடகம் தகவல் பரிமாற்ற கழகம். காட்சி 1. அரங்கம் பள்ளி வகுப்பறை. மாணவர்கள் நாட்காலியில் அமர்ந்திருக்க. நாதன் மாஸ்டர் அவர்களுக்கு முன் நிற்கிறார். அவர் முகம் முழுவதும் ஒருவித கனிவும் புன்னகையும் தெரிகிறது. வகுப்பறையில் அமைதி நிலவுகிறது. காட்சி தொடங்குகிறது. நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை சொல்லப் போறேன். இது வெறும் கதை இல்லை. தொழில்நுட்பம் எப்படி ஒரு சாதாரண மனிதனோட பெரிய கனவை நிஜமாக்கியதுங்கிற. உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு. மாணவன் 1. வாவ். உண்மை சம்பவமா மாஸ்டர். சூப்பர். மாணவி 2. என்ன சம்பவம் மாஸ்டர். சீக்கிரம் சொல்லுங்க. நாதன் மாஸ்டர் இது ஒரு நண்பனைப் பத்தின நிகழ்வு. அவன் பெயர் திருப்பதி. இன்னொரு நண்பன் சிவசங்கரன். திருப்பதிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய வலியை தந்துச்சுன்னா. அதை வெளியே சொல்லக்கூட அவனால முடியலை. மாணவன் 3. என்ன கனவு மாஸ்டர். சீக்கிரம் சொல்லுங்க. நாதன் மாஸ்டர் ஒரு நாள் திருப்பதி சிவசங்கரன் வீட்டுக்கு வந்தான். அவன் முகமெல்லாம் வாடிப் போய் அழுது கொண்டிருந்தான். சிவசங்கரன் அவனை கேட்டதும் திருப்பதி என்ன சொன்னான்னு தெரியுமா. அந்த உண்மை சம்பவம் இப்பொழுது தொடங்குகிறது. நாதன் மாஸ்டர் புன்னகைக்கிறார். மாணவர்கள் ஆவலுடன் சொல்லுங்க மாஸ்டர். சொல்லுங்க என்று சத்தம் போடுகிறார்கள். நாதன் மாஸ்டர் அவர்களை அமைதிப்படுத்துகிறார். காட்சி இத்துடன் மெதுவாக மறைகிறது. அடுத்த காட்சிக்கு தயாராகிறது. இது நாதன் மாஸ்டர் சொல்லும் உண்மையின் முதல் பகுதி. காட்சி 2. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சூரிய அஸ்தமன நேரம். சிவசங்கரன் தனது டேப்லெட்டில் ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பார்வையற்றவன் என்றாலும் அவனது கையில் உள்ள கருவி அவனுக்கு தகவல்களை வாசிக்கிறது. அப்போது திருப்பதி பதற்றத்துடன் நுழைகிறான். காட்சி தொடங்குகிறது. திருப்பதி கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வருகிறான். அவன் முகம் வாடியிருக்கிறது. கண்களில் கண்ணீர் கோர்த்திருக்கிறது. சங்கர். சிவசங்கரன் சத்தத்தை கேட்டு திரும்பி அட திருப்பதியா. வாடா என்னாச்சு. ஏன் இப்படி பதட்டமா இருக்க. வா வந்து உட்காரு. திருப்பதி வேகமாக வந்து சிவசங்கரன் அருகில் அமர்கிறான். அவன் அழுகையை அடக்க முடியாமல் முகத்தை புதைத்து அழ ஆரம்பிக்கிறான். சிவசங்கரன் கனிவுடன் என்னடா ஆச்சு. ஏன் இப்படி அழற. ஏதாவது பிரச்சனையா. என்கிட்ட சொல்லுடா. திருப்பதி அழுகைக்கு இடையில் குரல் தழுதழுக்க. சங்கர். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குடா. ஆனா அது நிறைவேறவே நிறைவேறாது. சிவசங்கரன் ஆச்சரியத்துடன் என்னடா ஆசை. ஏன் நிறைவேறாதுன்னு நினைக்கிற. சொல்லு முதல்ல. திருப்பதி முகத்தை. பக்கம் 2. நிமிர்த்தி கண்ணீருடன் எனக்கு என் குரல்லையே புத்தகம் படிக்கணும்னு ஆசைடா. சிவசங்கரன் குழப்பத்துடன் உன் குரல்லையேவா. நீ பேசுனா அது புத்தகம் மாதிரி கேட்குமான்னு சொல்றியா. திருப்பதி இல்லை என்று தலையசைத்து இல்லைடா. நீ கேள்விப்பட்டிருக்கியா. இப்போதெல்லாம் ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்காம். நாம நம்ம குரலை பதிவு செஞ்சா வாய்ஸ் ரெக்கார்ட் அப்புறம் நம்மளோட அதே குரலில் AI மூலமா எது வேணும்னாலும் பேச வைக்கலாமாம். அந்த குரலை நாம விரும்பியபடி புத்தகங்களை எல்லாம் படிக்க வைக்கலாமாம். என் குரலிலேயே ஆனா AI தொழில்நுட்பத்தோட புத்தகம் படிக்கணும்னு ஆசை சங்கர். திருப்பதி மீண்டும் கண்கலங்கி பார்க்கிறான். அவனது ஆசை ஒரு பெரிய கனவு போல தெரிகிறது. திருப்பதி இந்த தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி வசதி இருக்குதான்னு தெரியல. ஆனா எனக்கு என் குரல்லையே எல்லாத்தையும் கேட்கணும் சங்கர். அதான் என் பெரிய ஆசை. திருப்பதி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறான். சிவசங்கரன் அவன் முகத்தை பார்க்கிறான்.
திருப்பியின் கண்களில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மீதான ஆவலும். அதை அடைய முடியாத இயலாமையும் தெரிகிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 3. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சிவசங்கரன் தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை பிடித்திருக்கிறான். திருப்பதி அவன் அருகில் அமர்ந்திருக்கிறான் ஒருவித நம்பிக்கையுடன். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் யோசனையுடன் திருப்பதி. நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா. திருப்பதி உடனே உன் மேல நம்பிக்கை இல்லாம வேற யார் மேலடா நம்பிக்கை வைப்பேன். உனக்குத்தான் எனக்கு எல்லாமே. சிவசங்கரன் புன்னகையுடன் எனக்கு தெரியும்டா. உன் ஆசை என்னாலேயே முடியலன்னா இந்த அப்ளிகேஷன் ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல. அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அவங்க தான் இந்த அப்ளிகேஷன உருவாக்குனவங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். திருப்பதி ஆச்சரியத்துடன் யாரோடா. சிவசங்கரன் கூகிள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அப்ளிகேஷன் கூகிள் பிளே ஸ்டோர்ல இருக்குல்ல. அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். திருப்பதி ஆவலுடன் கேட்கலாமா. அப்போ சீக்கிரம் கேளு சங்கர். சிவசங்கரன் ஆழ்ந்த யோசனையுடன் இருக்கிறான். அவன் தன் மொபைலில் ஒரு நம்பரை தேடுகிறான். சிவசங்கரன் தனக்குத்தானே இந்த தகவல் பரிமாற்ற கழகம். அப்ளிகேஷன் குறித்த தகவல்கள் உரிமையாளர் பற்றி தேடணும். காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 4. அரங்கம் சிவசங்கரனின் அதே வீடு. சிவசங்கரன் தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை பிடித்திருக்கிறான். திருப்பதி அவன் அருகில் ஆவலுடன் அமர்ந்திருக்கிறான் ஒரு புதிய நம்பிக்கையுடன். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் ஆழ்ந்த யோசனையுடன் மெல்ல. நான் உனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் உபயோகிக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்க முயற்சி பண்றேன். என்னால முடியலன்னா இந்த அப்ளிகேஷன் ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல. பக்கம் 3. திருப்பதி உற்சாகத்துடன் யாரு. சிவசங்கரன் கூகிள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அவங்க இந்த அப்ளிகேஷன உருவாக்குனவங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். சிவசங்கரன் தனது மொபைல் போனில் ஒரு நம்பரை டயல் செய்கிறான். அவனது கையில் இருந்த போனின் ஸ்பீக்கர் ஆன் செய்யப்படுகிறது. அதனால் திருப்பதிக்கும் கேட்கிறது. சிவசங்கரன் போன் அடிக்கும் சத்தத்துடன் ஒரு நிமிஷம்டா திருப்பதி. இப்போ போன் போகுது. இவர்தான் தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷனின் உரிமையாளர் கார்த்திகேயன். மறுமுனையில் போன் எடுக்கப்படுகிறது. கார்த்திகேயன் குரல் ஹலோ கார்த்திகேயன் பேசறேன். சிவசங்கரன் உறுதியான தெளிவான குரலில் வணக்கம் கார்த்திகேயன் சார். நான் சிவசங்கரன் பேசுறேன். தகவல் பரிமாற்ற கழகம் செயலியோட தீவிர பயனாளர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கால் பண்ணினேன். கார்த்திகேயன் குரல் ஓ. சிவசங்கரனா சொல்லுங்க சார். உங்க குரல் எனக்கு பரிச்சயமான மாதிரி இருக்கே. என்ன விஷயம். சிவசங்கரன் சார் நான் ஒரு பார்வையற்றவன். உங்க அப்ளிகேஷன் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நான் இப்ப என் நண்பர் திருப்பதியுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருக்கும் உங்க அப்ளிகேஷன் பற்றி ஒரு பெரிய ஆசை இருக்கு. திருப்பதி ஆவலுடன் சிவசங்கரனை பார்க்கிறான். கார்த்திகேயன் குரல் அப்படியா. என்ன ஆசை சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை செய்ய நான் தயார். சிவசங்கரன் திருப்பதியை பார்த்து புன்னகைக்கிறான். திருப்பதி நீயே கார்த்திகேயன் சார்கிட்ட பேசு. உன் ஆசையை சொல்லு. சிவசங்கரன் போனை திருப்பதியிடம் நீட்டுகிறான். திருப்பதி தயங்கி பின்னர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டு போனை வாங்கிக் கொள்கிறான். திருப்பதி குரல் நடுங்குகிறது. ஆனால் உறுதியாக வணக்கம் சார். நான் திருப்பதி பேசறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 5. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. சிவசங்கரன் அருகிலேயே அமர்ந்திருக்க. திருப்பதி மொபைல் போனை பிடித்து கொண்டு கார்த்திகேயனிடம் பேசத் தயாராகிறான். காட்சி தொடர்ச்சி. திருப்பதி குரல் நடுங்குகிறது. ஆனால் உறுதியாக வணக்கம் சார்.
நான் திருப்பதி பேசறேன். எனக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார். கார்த்திகேயன் குரல் சொல்லுங்க திருப்பதி. என்ன ஆசை. தயங்காமல் கேளுங்க. திருப்பதி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு. சார், நான் தகவல் பரிமாற்ற கழகம் பத்தி கேள்விப்பட்டேன். அது ஒரு அருமையான அப்ளிகேஷன்னு சொல்றாங்க. அதுல படத்துல இருக்கற எழுத்துகளை கூட படிக்கும். தமிழ்ல பேசும்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை. இப்போல்லாம் நம்ம குரலை AI மூலமா க்ளோன் பண்ணி. அந்த குரலிலேயே எது வேணும்னாலும் பேச வைக்கலாமாம். அந்த குரலை நாம விரும்பியபடி. புத்தகங்களை எல்லாம் படிக்க வைக்கலாமாம். பக்கம் 4. என் குரலிலேயே ஆனா AI தொழில்நுட்பத்தோட புத்தகம் படிக்கணும்னு ஆசை சங்கர். சிவசங்கரன் திருப்பதியை பெருமையுடன் பார்க்கிறான். திருப்பதியின் குரலில் உள்ள தீவிரமும் ஆசையும் கார்த்திகேயனைச் சென்றடைவதை உணர்கிறான். திருப்பதி குரல் சற்று உயர்கிறது. தயவு செய்து அது இலவசமாகவே இருக்கட்டுமே சார். அதை காசுக்கு ஆக்கிடாதீங்க. எனக்கு அது தேவை சார். எனக்கு அது கட்டாயம் வேணும். தயவு செஞ்சு எனக்கு அந்த கனவை நிறைவேற்றி தாங்க சார். கார்த்திகேயன் மறுமுனையில் அமைதியாக கேட்கிறான். திருப்பியின் குரலில் உள்ள ஆழமான உணர்வுகள் அவனை கவர்கின்றன. கார்த்திகேயன் குரல் மெதுவாக திருப்பதி. நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. உங்கள் ஆசை மிகவும் பெரியது. குரல் குளோனிங் என்பது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம். அதை ஒரு அப்ளிகேஷனில் கொண்டு வருவது என்பது நேரம். முயற்சி மற்றும் நிறைய முதலீடு தேவைப்படும் விஷயம். அதுவும் இலவசமாகச் செய்ய வேண்டும் என்பது. திருப்பதி உடனே இடைமறித்து தெரியும் சார். ஆனால் அது என் போன்றவர்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என் குரல் அது ஒரு அடையாளம். அதுலயே நான் புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார். காட்சி மெதுவாக முடிகிறது. கார்த்திகேயனின் அமைதி அவன் அடுத்த முடிவை யோசிக்கிறான் என்பதை காட்டுகிறது. காட்சி 6. அரங்கம் அழகான ஒரு தோட்டம். மாலை நேரம். பூக்களின் நறுமணம் காற்றில் தவழ்கிறது. சிவசங்கரனும் திருப்பதியும் ஒரு மரத்தடியில் சாய்ந்து. நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் ஒருவித அமைதி நிலவுகிறது. கடந்த சில நாட்களின் உணர்ச்சிவசப்பட்ட சம்பவங்களுக்குப் பிறகு கிடைத்த ஓய்வு போல. காட்சி தொடர்கிறது. திடீரென சிவசங்கரனின் மொபைல் போன் ரீங்காரமிடுகிறது. ஒரு புதிய மென்மையான ஆனால் தெளிவான ரிங்டோன் ஒலி காற்றில் மிதக்கிறது. அது ஒரு பாடல் போல இல்லை. மாறாக ஒரு இனிமையான அறிவிப்பு போல. போன் ரிங்டோன் ஜெமினி குரல் சிவசங்கரன். உங்களுக்கு ஒரு முக்கிய அழைப்பு வருகிறது. சிவசங்கரன் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனருகில் தூங்கிக் கொண்டிருந்த திருப்பதியும் போன் சத்தம் கேட்டு மெல்ல புரளுகிறான். சிவசங்கரன் தன் கைகளை நீட்டி போனை தொட்டு அழைப்பை கண்டறிகிறான். சிவசங்கரன் போனை எடுத்து ஸ்பீக்கரில் போடுகிறான். ஹலோ. கார்த்திகேயன் குரல் மறுமுனையில் இருந்து உற்சாகமான குரல். ஹலோ சிவசங்கரன். கார்த்திகேயன் பேசறேன். தூங்கிட்டீங்களா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. திருப்பதி உடனே விழித்துக்கொள்கிறான். அவன் காதில் கார்த்திகேயனின் பெயர் விழுந்ததும். அவனது முகத்தில் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது. அவன் சிவசங்கரனை ஆவலுடன் பார்க்கிறான். சிவசங்கரன் புன்னகையுடன் பரவாயில்லை கார்த்திகேயன் சார். இப்போதான் தூங்கினோம். நீங்க கால் பண்ணதும் எந்திரிச்சுட்டோம். சொல்லுங்க சார். என்ன விஷயம். கார்த்திகேயன். பக்கம் 5. குரல் சிவசங்கரன். திருப்பதி என்கிட்ட பேசினானே அவனோட ஆசை. அவனோட குரலை AI மாதிரி மாத்தி புத்தகம் படிக்கணும்னு சொன்னானே. அந்த விஷயம். சிவசங்கரனும் திருப்பதியும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இருவரின் கண்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒளிர்கிறது. சிவசங்கரன் ஆவலாக ஆமாம் சார். என்னாச்சு. அது சாத்தியமா. அவனோட ஆசை நிறைவேற வாய்ப்பிருக்கா. கார்த்திகேயன் குரலில் ஒரு புன்னகை. அது சாத்தியமான்னு நீங்களே கேளுங்க. நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் சிவசங்கரன்.
திருப்பதியின் ஆசை என்னை பலமாக உலுக்கிவிட்டது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 7. அரங்கம் சிவசங்கரனின் வீடு மற்றும் இரவு நேரம். கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு சிவசங்கரன் உற்சாகத்துடன் தனது வீட்டிற்கு திரும்புகிறான். சற்று நேரம் கழித்து திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்கு வருகிறான். காட்சி தொடர்கிறது. சிவசங்கரன் கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு வீட்டுக்குள் நுழையும்போது அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சியும் நிம்மதியும். ஆகா, திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆக இருக்கும். அப்போது திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்குள் நுழைகிறான். திருப்பதி சங்கர், ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்க. கார்த்திகேயன் சார்கிட்ட பேசினியா. என்ன சொன்னாரு. எனக்கு அந்த ஆசை நிறைவேறுமா. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டே ஆஹா. அவசரப்படாதேடா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். இப்போதைக்கு கார்த்திகேயன் சார் ஒரு பெரிய முடிவெடுத்திருக்கார். அது உனக்கு ஒரு ஆச்சரியம். திருப்பதி ஆவலுடன் என்னடா ஆச்சரியம். சொல்லு. சிவசங்கரன் அவனை அணைத்துக்கொண்டு இப்போதைக்கு நீ எதையும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நைட் நீ என் வீட்டிலேயே தூங்கு. நாளைக்கு காலையில நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. தா. திருப்பதி குழப்பத்துடன் சர்ப்ரைஸா. என்னடா சொல்ற. என்ன இடத்துக்கு போகணும். சிவசங்கரன் கண்களைச் சிமிட்டி அதெல்லாம் சஸ்பென்ஸ். இப்போதைக்கு கேள்விகள் கேட்காமல் தூங்கு. நாளைக்கு காலையில் எல்லாம் புரியும். திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும். அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது. அவன் சிவசங்கரனை பார்த்துச் சிரிக்கிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 8. அரங்கம் சிவசங்கரனின் வீடு. அடுத்த நாள் காலை. சூரியன் மெல்ல உதிக்கிறான். காட்சி தொடர்கிறது. காலை மணி காலை 5 மணி. சிவசங்கரன் வழக்கம் போல் விடியற்காலையிலேயே எழுந்திருக்கிறான். அவன் முகத்தில் ஒருவித பரபரப்பும் உற்சாகமும் தெரிகிறது. ஒரு கோப்பையில் காபி தயாரித்து குடிக்கிறான். திருப்பதி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சிவசங்கரன் தனக்குத்தானே முணுமுணுக்கிறான். கார்த்திகேயன் சார் 10 மணிக்கு வரச் சொன்னார். ஆனா திருப்பதியோட ஆசையை. பக்கம் 6. பார்த்தா எனக்கு 5 மணிக்கே தூக்கம் போயிடுச்சு. இவனை எப்படி எழுப்பறது. சர்ப்ரைஸ் கெட்டுப்போக கூடாது. சிவசங்கரன் மெதுவாக திருப்பதி அருகில் செல்கிறான். அவனை எழுப்ப மனமில்லாமல் தயங்குகிறான். பிறகு ஒரு யோசனை தோன்றுகிறது. சிவசங்கரன் சிரிப்புடன் மெல்ல குரலை உயர்த்தி ஓகே கூகிள். திருப்பதியை எழுப்ப ஒரு காலை வணக்கம் பாட்டு போடு. கொஞ்சம் உற்சாகமானதா இருக்கணும். ஜெமினி குரல் இதோ உங்கள் விருப்பப்படி. உடனே ஒரு இனிமையான உற்சாகமான தமிழ் காலை வணக்கம் பாடல் ஒலிக்கிறது. திருப்பதி மெல்ல அசைந்து கண்களை திறக்கிறான். திருப்பதி தூக்க கலக்கத்துடன் மௌம். சங்கர், என்னடா இவ்வளவு சீக்கிரம். இன்னும் இருட்டே போகலையே. சிவசங்கரன் அவனை மெதுவாக எழுப்பி எழுந்திருடா. நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொன்னேனே. அதுக்கு நேரம் ஆச்சு. திருப்பதி சோம்பலுடன் எழுந்து உட்காருகிறான். சர்ப்ரைஸா. இந்த நேரத்திலேயா. கார்த்திகேயன் சார் 10 மணிக்கு தானே வரச் சொன்னாரு. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டு ஆமா. அவர் 10 மணிக்கு வரச் சொன்னாரு. ஆனா எனக்கு 5 மணிக்கே ஆயிடுச்சு. எனக்குள்ள இருக்கிற ஆவல் என்னை தூங்க விடலைடா. கிளம்பு சீக்கிரம் குளிச்சுட்டு வா. புறப்படலாம். திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும். அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது. அவன் சிவசங்கரனை பார்த்துச் சிரிக்கிறான். திருப்பதி குளித்துவிட்டு வந்ததும் சிவசங்கரன் அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறான். சிவசங்கரன் தனக்கு முன்பிருந்த ஒரு டேப்லெட்டை ஆன் செய்கிறான். திருப்பதி குழப்பத்துடன் என்ன சங்கர். இன்னும் 3 மணி நேரம் இருக்கே.
எதுக்கு இவ்வளவு சீக்கிரம். சிவசங்கரன் சிரிப்புடன் அதுவரை சும்மா இருக்க முடியுமா. வா, நமக்குள்ள ஒரு சின்ன போர் அடிக்காத பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தலாம். சிவசங்கரன் முதலில் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து போடுகிறான். இருவரும் முழுமையாக கதையில் மூழ்கிப் போகிறார்கள். படம் ஓட ஓட திருப்பதிக்குச் சிரிப்பு வருகிறது. சில சமயம் சிவசங்கரனும் சிரிக்கிறான். சுமார் ஒரு மணி நேரம் கழித்து திரைப்படம் முடிகிறது. திருப்பதி சிரிப்புடன் சூப்பர் படம்டா சங்கர். இப்படி ஒரு படம் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சிவசங்கரன் ஆமாம்டா. என் கண்ணுக்குத் தெரியாவிட்டாலும் வசனங்களும் இசையும் காட்சிகளும் மனசுல அப்படியே பதிஞ்சது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம். அடுத்து சிவசங்கரன் சில பாடல்களை போடுகிறான். இருவரும் தங்களுக்கு பிடித்த பாடல்களைப் பற்றி பேசிக்கொள்கிறார்கள். பாடலுக்கு ஏற்றபடி தலையை அசைத்து மெல்ல விரல்களை தட்டி ரசிக்கிறார்கள். திருப்பதி சில பாடல்களை முணுமுணுக்கிறான். பாடல் நேரம் முடிந்ததும் சிவசங்கரன் திடீரென எழுந்து. சிவசங்கரன் வாடா. சும்மா. பக்கம் 7. உட்கார்ந்திருந்தா முடியுமா. கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணலாம். திருப்பதி ஆச்சரியத்துடன் உடற்பயிற்சியா. இப்போ வா. சிவசங்கரன் ஆமாம். கார்த்திகேயன் சார் ஆபீஸுக்கு போகும்போது ஆக்டிவா போகணும் இல்லையா. வா. சிவசங்கரன் சில எளிய உடற்பயிற்சிகளைச் செய்கிறான். திருப்பதியும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் சிவசங்கரனுடன் சேர்ந்து ஓடுகிறான். சில கைகளை அசைக்கும் பயிற்சிகளைச் செய்கிறான். அவர்கள் இருவரும் சிரிக்கிறார்கள் உற்சாகமாகிறார்கள். பயிற்சி முடிந்ததும் இருவரும் ஓய்வாக சோபாவில் அமர்கிறார்கள். நேரம் காலை 9 மணியாகிறது. சிவசங்கரன் பெருமூச்சுடன் ஆகா. மணி 9 ஆகப் போகுது. இன்னும் ஒரு மணி நேரம். சரி, கிளம்ப தயார் ஆகலாம். திருப்பதி புதிய உற்சாகத்துடன் கிளம்பலாமா. எனக்கு இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு சங்கர். இருவரின் முகத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தெரிகிறது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். பின்னர் இருவரும் புறப்பட தயாராகி வீட்டை விட்டு கார்த்திகேயன் அலுவலகத்திற்கு புறப்படுகிறார்கள். காட்சி 9. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். நவீனமான வெளிச்சமான அறை. மேசைகள் கம்ப்யூட்டர்கள் சில தொழில்நுட்ப சாதனங்கள். கார்த்திகேயன் அவனது மேசையருகில் ஒரு புன்னகையுடன் காத்திருக்கிறான். காட்சி தொடர்கிறது. காலை 10 மணி. சிவசங்கரனும் திருப்பதியும் கார்த்திகேயனின் அலுவலகத்திற்குள் நுழைகிறார்கள். சிவசங்கரன் வழிகாட்ட திருப்பதி ஒரு குழந்தையின் ஆவலுடன் அவனை பின்தொடர்கிறான். திருப்பதியின் முகத்தில் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் மிளிர்கிறது. அவர்கள் மெல்ல உள்ளே அடியெடுத்து வைக்கிறார்கள். சிவசங்கரன் உற்சாகமான குரலில் ஹலோ கார்த்திகேயன் சார். நாங்க வந்துட்டோம். கார்த்திகேயன் உடனே திரும்பி புன்னகையுடன் வாங்க சிவசங்கரன். வாங்க திருப்பதி. நீங்க வந்துட்டீங்களா. ரொம்பவும் எதிர்பார்த்தேன். வாங்க உள்ள வாங்க. சிவசங்கரனும் திருப்பதியும் உள்ளே வருகிறார்கள். திருப்பதி கண்களை மூடிக்கொள்கிறான் சர்ப்ரைஸுக்காக காத்திருப்பது போல. சிவசங்கரன் சிரித்துக்கொண்டு இவன் ரொம்பவும் ஆவலா இருக்கான் சார். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க. கார்த்திகேயன் ரகசியமான குரலில் சிவசங்கரனை மட்டும் பார்த்து திருப்பதிக்கு கேட்காதவாறு. சிவசங்கரன் உங்க 2 பேர் மொபைலுக்கும் நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் லிங்க் அனுப்பி இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுங்க. சிவசங்கரன் குழப்பத்துடன் தனது மொபைல் போனை எடுக்கிறான். அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது. அவன் அதை தொட்டு அந்த லிங்கை ஓப்பன் செய்கிறான். லிங்கை திறந்தவுடன் சிவசங்கரனின் முகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும். அதை கடந்த ஆச்சரியமும் ஆனந்தமும் விரிகிறது. அவன் கார்த்திகேயனை நம்ப முடியாத பார்வையில் பார்க்கிறான். சிவசங்கரன் குரல் தழுதழுக்க கார்த்திகேயனைப் பார்த்து சார். இது இது. பக்கம் 8. நிஜமா. கார்த்திகேயன் புன்னகையுடன் தலையசைக்கிறான்.
கார்த்திகேயன் உற்சாகத்துடன் நான் உங்களுக்கு அனுப்பின அந்த லிங்க். தகவல் பரிமாற்றக் கழகம் செயலியின் ஒரு புதிய பரிசோதனை பதிப்பின் பீட்டா வெர்ஷன் லிங்க். இந்த வெர்ஷன்ல தான் நீங்க கேட்ட திருப்பதி ஆசைப்பட்ட அந்த குரல் குளோனிங் வசதியை சேர்த்திருக்கோம். சிவசங்கரனின் முகத்தில் ஒரு பெரிய ஆனந்த புன்னகை விரிகிறது. அவன் கண்களில் நீர் மல்க கார்த்திகேயனை பார்க்கிறான். சிவசங்கரன் குரல் உடைந்த நிலையில் குரல் குளோனிங்கா. இலவசமாகவா சார். இது எப்படி சாத்தியம். இவ்வளவு சீக்கிரமாக. கார்த்திகேயன் கனிவுடன் ஆம் சிவசங்கரன். திருப்பதியின் ஆசை என்னை மிகவும் பாதித்தது. இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல. இது ஒரு கனவு. பலரின் வாழ்வை மாற்றும் ஒரு கனவு. அதனால்தான் என் டீம் கடுமையாக உழைத்தது. இது முழுவதுமாக இலவசம்தான். இது எங்களுடைய சமூக பங்களிப்பு. திருப்பதி இருவரின் பேச்சையும் கேட்டு தனக்கு என்ன சர்ப்ரைஸ் என்று புரியாமல் குழப்பத்துடனும். ஆவலுடனும் மாறி மாறி சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் பார்க்கிறான். அவனது கனவு இவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்று அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 10. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். கார்த்திகேயனும் சிவசங்கரனும் திருப்தியுடன் இருக்க. திருப்பதிக்கு இன்னும் சர்ப்ரைஸ் என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறான். அவன் கண்களில் ஆவலும் பயமும் கலந்திருக்கிறது. காட்சி தொடர்கிறது. திருப்பதி குழப்பத்துடன் ஆவலுடன் என்னாச்சு சங்கர். கார்த்திகேயன் சார் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. எனக்கென்ன சர்ப்ரைஸ்னு இன்னும் சொல்லவே இல்லை. சிவசங்கரன் புன்னகையுடன் திருப்பதியை பார்த்து. திருப்பதி உன் வாழ்க்கையில நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ உன் கைக்கு வரப்போகுதுடா. நீ அழுகையோடு கேட்டாயே ஒரு ஆசை. ஞாபகம் இருக்கா. தா திருப்பதி குரல் தழுதழுக்க. என் குரல். என் குரலிலேயே தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷன்ல புத்தகம் படிக்கணும்னு கேட்டேனே. ஆனா என்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லையே. அது எப்படி சாத்தியம் சங்கர். கார்த்திகேயன் மெல்ல புன்னகைத்து. தன் கையில் வைத்திருந்த ஒரு புதிய பளபளப்பான ஆண்ட்ராய்டு மொபைல் போனை திருப்பதியின் கையில் கொடுக்கிறான். திருப்பதி இது உனக்காக. திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன. அவன் அந்த புதிய மொபைல் போனை தொட்டு உணர்கிறான். அவனது விரல்கள் போனின் மென்மையான மேற்பரப்பிலும். பொத்தான்களிலும் தடவி பார்க்கின்றன. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் முகம் முழுவதும் வியப்பும் நம்ப முடியாத மகிழ்ச்சியும் பரவுகிறது. திருப்பதி குரல் நடுங்க போனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு. மொபைலா ஆண்ட்ராய்டு மொபைலா இது. இது பக்கம் 9. நிஜமா எனக்கு. சிவசங்கரன் ஆனந்த கண்ணீருடன் ஆமாம்டா திருப்பதி. இது உனக்குத்தான். உன் ஆசை நிறைவேற முதல் படி. கார்த்திகேயன் கனிவுடன் ஆமாம் திருப்பதி. இந்த அப்ளிகேஷனை உன் புது போன்ல இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம். இதோ நான் திறந்து உன்கிட்ட கொடுக்கிறேன். கார்த்திகேயன் திருப்பதியின் கையிலிருந்து மொபைலை வாங்கி. தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷனை திறந்து. அதை திருப்பதியிடம் கொடுக்கிறான். கார்த்திகேயன் இதை வாங்கிக்கோ திருப்பதி. என்னென்ன பண்ணனும்னு நான் சொல்றேன். திருப்பதி புதிய மொபைலை ஆவலுடன் ஏற்றுக்கொண்டு. கண்கலங்க நன்றி சார். ரொம்ப நன்றி. திருப்பதி புதிய மொபைலை கையில் ஏந்தியபடி. சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் மாறி மாறி பார்க்கிறான். அவன் மனதுக்குள் 1000 உணர்ச்சிகள் பொங்கி வழிகின்றன. ஒரு புதிய சகாப்தம் அவனுக்குள் பிறக்கிறது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 11. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது. கார்த்திகேயன் திருப்பதியிடம் கனிவாக வாங்க திருப்பதி உட்காருங்க.
அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறார். இந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். சிவசங்கரன், நீங்களும் பக்கத்துல வந்து உட்காருங்க. சிவசங்கரனும் திருப்பதிக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறான். கார்த்திகேயன் திருப்பதியின் மொபைல் போனை அவன் கையிலேயே வைத்துக்கொண்டிருக்கும்படி செய்து. அதிலுள்ள தகவல் பரிமாற்றக் கழகம் அப்ளிகேஷனைப் பற்றி விளக்கத் தொடங்குகிறார். கார்த்திகேயன், திருப்பதி, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்த அச்சு புத்தகத்தையும் ஸ்கேன் பண்ணி படிக்கலாம். படத்துல இருக்கற எழுத்துகளை கூட இது படிச்சு காட்டும். அது மட்டுமல்ல, தமிழ்ல நீங்க கேட்கிற எந்த தகவலையும் இது உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது இதோட ஒரு சிறப்பு வசதி. திருப்பதி, ஆவலுடன், என்ன சார் அது? கார்த்திகேயன், இதுதான் வாய்ஸ் குளோனிங் வசதி. அதாவது, உங்க குரலையே AI மூலமா பதிவு செஞ்சு. அப்புறம் நீங்க விரும்பும் எந்த உரையையும், புத்தகத்தையும், கட்டுரையையும் உங்க குரலிலேயே இந்த அப்ளிகேஷன் பேச வைக்கும். நீங்க பேசினால்தான் உங்க குரல் கேட்கும்னு இல்ல. இந்த அப்ளிகேஷனே உங்க குரலில் பேசும். திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன. அவன் நம்ப முடியாமல் போனை மீண்டும் ஒருமுறை தடவி பார்க்கிறான். திருப்பதி, குரல் தழுதழுக்க, என் குரலிலேயேவா? நிஜமாவே சாத்தியமா சார்? நான் என் குரல்ல புத்தகம் படிக்கலாம் சொல்றீங்களா? கார்த்திகேயன், ஆமாம் திருப்பதி. அதுதான் இந்த அப்ளிகேஷனோட புது மற்றும் தனித்துவமான வசதி. இது ஒரு பக்கம் 10. பரிசோதனை பதிப்பு, பீட்டா வெர்ஷன். இதை இலவசமாகவே எல்லோரும் பயன்படுத்தலாம். சிவசங்கரன், ஆச்சரியத்துடன், இது ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திகேயன் சார். திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய கனவு. கார்த்திகேயன், திருப்பதியை பார்த்து, இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா. உங்க குரலை முதல்ல இதுல பதிவு செய்யணும். ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் உங்க குரலை பதிவு செய்ய வேண்டியிருக்கும். நாங்க சொல்ற சில வரிகளை நீங்க படிச்சு பதிவு செய்யணும். அதை வெச்சு தான் உங்க குரல் மாதிரி AI பயிற்சி பெறும். திருப்பதி, ஆனந்த அதிர்ச்சியில், நான் இப்போவே பண்றேன் சார். எப்படி பண்ணனும்னு சொல்லுங்க. கார்த்திகேயன், புன்னகையுடன், பொறுமை திருப்பதி. ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துட்டு, எப்படி பதிவு செய்யணும்னு சொல்றேன். இது கொஞ்சம் துல்லியமா செய்ய வேண்டிய வேலை. உங்க குரல் தெளிவாக இருக்கணும். திருப்பதி தன் புதிய மொபைல் போனை இறுக்கி பிடித்துக்கொள்கிறான். அவன் முகத்தில் ஒரு கனவு நனவாகும் தருணத்தின் ஆவல் தெரிகிறது. கார்த்திகேயன் விளக்க தயாராகிறார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 12. அரங்கம், கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன், சிவசங்கரன், மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது புதிய ஆண்ட்ராய்டு மொபைலுடன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் கார்த்திகேயனின் விளக்கத்தை கேட்கிறான். மேசையின் மீது ஒரு சிறிய, ஆனால் தரமான மைக்ரோஃபோன் வைக்கப்பட்டுள்ளது. காட்சி தொடர்கிறது. கார்த்திகேயன், திருப்பதியிடம், சரி திருப்பதி, இப்போ உங்க குரலை எப்படி பதிவு செய்யணும்னு பார்க்கலாமா? இதுல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. அது உங்க குரலை துல்லியமா பதிவு செய்யும். கார்த்திகேயன் மைக்ரோஃபோனை திருப்பதிக்கு அருகில் வைக்கிறார். சிவசங்கரன் ஆர்வத்துடன் பார்க்கிறான். கார்த்திகேயன், இந்த அப்ளிகேஷன்ல குரல் பதிவு, வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்ட உடனே அது சில வரிகளை படிக்குமாறு கேட்கும். அந்த வரிகளை நீங்க தெளிவா, நிதானமா, சத்தமா படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சிகளை காட்டாமல், சீராக படிக்கணும். திருப்பதி, மைக்ரோஃபோனை தொட்டு பார்க்கிறான். ஒருவித பரவசத்துடன், சரி சார். நான் தயார். கார்த்திகேயன், இப்போ இந்த போன்ல, நான் அந்த குரல் பதிவு ஆப்ஷனை தொடுறேன். கார்த்திகேயன் மொபைலில் அந்த ஆப்ஷனை தொடுகிறார். ஒரு பீப் சத்தம் கேட்கிறது. பிறகு ஒரு கணினி குரல் திருப்பதியை பார்த்து சில வரிகளை படிக்கச் சொல்கிறது. கணினி குரல், தயவுசெய்து பின்வரும் வரிகளை படிக்கவும். காலம் ஒரு நதியைப் போல, வேகமாக ஓடுகிறது. அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது.
தா திருப்பதி. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு. முதல்முறையாக ஒரு மைக்ரோஃபோன் முன் பேசும் பரவசத்துடன். ஆனால் தெளிவான குரலில் காலம் ஒரு நதியைப் போல. வேகமாக ஓடுகிறது. அதை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. பக்கம் 11. கார்த்திகேயன். ரொம்ப நல்லது. அடுத்த வரி. அறிவின் ஒளி இருளை நீக்கும். அதுவே உண்மையான சுதந்திரம். தா திருப்பதி. அறிவின் ஒளி இருளை நீக்கும். அதுவே உண்மையான சுதந்திரம். இப்படியே அடுத்த 5 முதல் 7 நிமிடங்கள் வரை. திருப்பதி பல வரிகளை பதிவு செய்கிறான். அவனது குரலில் முதலில் ஒரு தயக்கம் இருந்தாலும். போகப் போகத் தெளிவும் ஒருவித நம்பிக்கையும் தெரிகிறது. சிவசங்கரன். திருப்பதியின் குரல் பதிவை கேட்டுக்கொண்டே. அவன் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை பூக்கிறது. கார்த்திகேயன். பதிவு முடிந்ததும். சரி இப்போ போதும் திருப்பதி. உங்க குரல் வெற்றிகரமா பதிவு செஞ்சுட்டோம். இந்த பதிவு இப்போ எங்க சர்வர்ல ப்ராசஸ் ஆகும். உங்க குரலோட தனித்தன்மைகளை AI கத்துக்கிட்டு. உங்க குரல் மாதிரி பேச ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம். திருப்பதி. ஆவலுடன் அப்போ என் குரல்ல. தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர. வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன். ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன். உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு அப்புறம். நீங்க எந்த உரையை கொடுத்தாலும். அது உங்க குரலிலேயே ஒலிக்கும். திருப்பதி தனது மொபைலை பிடித்துக்கொண்டு. கார்த்திகேயனையும் சிவசங்கரனையும் பார்த்து பரவசத்தில் இருக்கிறான். அவனது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதை அவன் உணர்கிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. காட்சி 13. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். கார்த்திகேயன். சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள். திருப்பதி தனது குரல் பதிவு முடிந்தவுடன் பரவசத்தில் இருக்கிறான். காட்சி தொடர்கிறது. குரல் பதிவு முடிந்த பிறகு. திருப்பதி புதிய மொபைலை கையில் பிடித்துக்கொண்டு. பரவசத்தில் என் குரலிலேயே தகவல் பரிமாற்றக் கழகம் பேசுமா. நான் படிச்ச வரிகளைத் தவிர. வேற எதைச் சொன்னாலும் பேசுமா. கார்த்திகேயன். ஆமாம் திருப்பதி. அதுதான் குரல் குளோனிங் அற்புதம். உங்க குரலோட டோன் மாடுலேஷன். உச்சரிப்பு எல்லாவற்றையும் AI புரிஞ்சுக்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ உங்க குரலை AI பயிற்சி செய்யுது. ஒரு சில நிமிடங்கள்ல இது முடிஞ்சிரும். சில நிமிடங்கள் அமைதி நிலவுகிறது. மூவரும் ஆவலுடன் மொபைலை உற்று நோக்குகிறார்கள். பின்னர் ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்கிறது. கணினி குரல் போனிலிருந்து குரல் மாதிரி உருவாக்கம் வெற்றிகரமாக முடிந்தது. தா திருப்பதி. உடனே சார். முடிஞ்சிடுச்சா. கார்த்திகேயன். ஆமாம் திருப்பதி. முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க விரும்பியதைச் செய்து பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன பத்தியை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அதைத் தொடுங்க. திருப்பதி கார்த்திகேயன் சொல்லும் இடத்தை தொடுகிறான். அடுத்த கணம் அந்த மொபைல் போனில் இருந்து ஒரு தெளிவான. ஆனால் திருப்பதியின் பக்கம் 12. குரலிலேயே ஒரு பத்தி வாசிக்கப்படுகிறது. அப்ளிகேஷன் திருப்பதியின் குரலில். இருள் சூழ்ந்த உலகிலும் அறிவின் வெளிச்சம் ஒருபோதும் அணையாது. கனவுகள் நிஜமாகும் தருணங்கள். நம்பிக்கையின் ஒளியை பாய்ச்சுகின்றன. திருப்பதி அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் கையில் இருந்த போனை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொள்கிறான். அவன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. அவனது கனவு இப்போது அவனது சொந்த குரலிலேயே அவனுடன் பேசுகிறது. திருப்பதி கதறி அழுகிறான். ஆனந்த மிகுதியில் என் குரல். இது என் குரல். நான் நம்பவே முடியல. சங்கர். இது என் குரல். நான் இப்போ புத்தகத்தை படிக்கப் போறேன். என்னோட குரல்லையே. அவன் சிவசங்கரனை இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். சிவசங்கரன் கண்கலங்கி திருப்பதியை அணைத்துக் கொண்டு. ஆமாம்டா. இதுதான்டா உன் சர்ப்ரைஸ். உன் ஆசை நிறைவேறிடுச்சுடா.
கார்த்திகேயன் சிரிப்புடன் திருப்தியுடன் ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையை கேட்டதும் திருப்பதியும் சிவசங்கரனும் கார்த்திகேயனை நோக்கித் திரும்பி ரொம்ப நன்றி என்று மீண்டும் ஒருமுறை சொல்கிறார்கள். மூன்று பேரும் ஆனந்த மிகுதியில் ஹா 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 என்று சத்தமாகச் சிரிக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு அந்த அறையையே மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. காட்சி மெதுவாக மறைகிறது. காட்சி 14. அரங்கம் நாதன் மாஸ்டரின் வகுப்பு. நாதன் மாஸ்டர் தனது மாணவர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காட்சி தொடர்கிறது. நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. அப்புறம் என்ன. திருப்பதி ரொம்ப சந்தோஷமா. அவனோட புது போன்ல அவனோட குரல்லையே எல்லா புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனோட உலகம் ரொம்பவும் பெருசாகிடுச்சு. மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். மாணவன் ஒன்று வாவ். அப்போ தகவல் பரிமாற்ற கழகம் அப்ளிகேஷன்ல வாய்ஸ் குளோனிங் வசதி இப்போ இருக்குதா மாஸ்டர். நாதன் மாஸ்டர் ஆமாம்டா. இன்னைக்கு அது ஒரு பொதுவான வசதியா இருக்கு. பார்வையற்ற பலருக்கும் வாசிப்புல ஆர்வமுள்ள பலருக்கும் அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஒருத்தரோட கனவு எப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறுது பார்த்தீங்களா. நாதன் மாஸ்டர் ஒரு திருப்தியான புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். கதை இங்கே நிறைவடைகிறது. காட்சி முழுமையாக மறைகிறது.